உதாரணமாக தியாகராஜ சுவாமிகள் சற்றேறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பாக அவதாரம் செய்து அநேக கீர்த்தனைகள் ராமபிரான் மீது செய்து பக்தி செய்திருக்கின்றார். தியாகராஜ சுவாமிகளுக்கு ஒரு ஆதர்ஷ புருஷராக, ஒரு முன்னோடியாக யார் இருந்திருக்க கூடும் என்றால் புரந்தரதாசர், பத்ராஜலம் ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள் எல்லாம் இருந்திருக்க கூடும். பத்ராஜலம் ராமதாசருக்கு யார் முன்னோடியாக இருந்திருக்க கூடும் என்றால் ஜெயதேவர் என்ற வங்காள தேசத்திலே தோன்றிய ஒரு பக்தர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்க கூடும். அப்படி ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கும்போது முதலில் தோன்றிய பக்தர்கள் யார் என்றால் முதல் 3 ஆழ்வார்கள் இருக்கின்றார்களே, அந்த முதல் 3 ஆழ்வார்கள் தான் முதலிலே கலியுகத்திலே தோன்றிய அடியார்கள். அந்த ஆழ்வார்களுக்கு பிறகுதான் அத்தனை பக்தர்களும் வந்திருக்கின்றார்கள். ஆகவே பாகவதம் இந்த ஆழ்வார்களைத்தான் சூச்சகமாக இந்த தாமிரபரணி நதிக்கரையிலும் பாலாற்று நதிக்கரையிலும் வைகை நதி ஆற்று கரையிலும் இவர்கள் எல்லாம் அவதரிக்கப் போகின்றார்கள் என்பதை அன்றே நமக்கு கோடிட்டு காண்பித்திருக்கின்றது. அந்த ஆழ்வார்கள் எல்லாம் யார் என்றால், ஸ்ரீவைகுண்டத்திலே பகவான் நித்தியவாசம் செய்கின்றானே, அவனுக்கு நெருக்கத்திலே இருந்து தொண்டு செய்து வருபவர்களுக்கு நித்திய சூரிகள் அல்லது திவ்ய சூரிகள் என்று பெயர். அந்த திவ்ய சூரிகள் எல்லாம் பூமியிலே அவதாரம் செய்து புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று எந்தெந்த தலத்தில் உள்ள பெருமாளை எல்லாம் தன்னுடைய பாசுரங்களால் பாடினார்களோ அந்த பாசுரங்களுடைய சேர்க்கைக்கு திவ்ய பிரபந்தம் என்று பெயர். அவர்களால் எந்தெந்த பெருமாள் பாடப்பட்டார்களோ, அதாவது மங்களாசாசனம் செய்யப்பட்டார்களோ, அந்த தலங்களுக்கெல்லாம் திவ்ய தேசம் என்று பெயர். 108 திவ்ய தேசங்கள். அந்த 108 திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் விஷயமாக அவர்கள் பாடிய பாசுரங்கள் எல்லாம் சேர்ந்து 4000. ஆகவேதான் அவற்றை சொல்லும் பொழுது 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லுகின்றோம். இத்தகைய ஆழ்வார்கள் எல்லாம் மிகவும் பெருமை வாய்ந்தவர்களாகவும் ஏற்றமுடையவர்களாகவும் எல்லா விதத்திலும் இருக்கின்றார்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம் என்றால் யாரை விட இவர்களுக்கு ஏற்றம்? நம்முடைய மதத்திலே மிகவும் பெரியவர்கள் மகரிஷிகள். மகரிஷிகள் தான் அநேகமாக வேதங்களை, மந்திரங்களை, பல இதிகாச புராணங்களை நமக்கு கொடுத்தவர்கள். இந்த மகரிஷிகள் ஒரு பக்கம், இந்த ஆழ்வார்கள் ஒரு பக்கம் என்று வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது மகரிஷிகளை விட இந்த ஆழ்வார்கள் பெரியவர்கள் என்று நமக்கு முன்பாக உரை எழுதிய பெரியவர்கள் எல்லாம் எழுதிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் செய்தவர்கள் எல்லாம், உரை எழுதியவர்கள் எல்லாம் இந்த ஆழ்வார்கள் மகர்ஷிகளை காட்டிலும் ஏற்றமுடையவர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஆழ்வார்கள் ரிஷிகளை காட்டிலும், அத்தகைய மகரிஷிகளை காட்டிலும் எந்த விதத்திலே ஏற்றமுடையவர்கள் என்று நாம் பார்த்தால் அவர்கள் காரணம் சொல்லுகின்றார்கள். மகரிஷிகள் கொடுத்ததுதானே வேதம். அந்த வேதத்திலே பல தெய்வங்களை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. இந்திரன் என்ற ஒரு தேவதையை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. அக்னி என்ற ஒரு தேவதையை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. வருணன் என்ற ஒரு தேவதையை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. அஸ்வினி குமாரர்கள் என்ற ஒரு தேவதையை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. அந்த வேதத்திலே இருக்கக்கூடிய தேவதைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஊனக்கண்களால் அவர்களை பார்க்க முடியாது. அதற்கு நமக்கு ஏதோ ஒரு தவம் தேவை, ஒரு சாதனை தேவை, ஒரு முயற்சி தேவை. இந்த சாதாரண கண்களை கொண்டு அந்த தேவர்களை எல்லாம், அதாவது மகரிஷிகள் காண்பித்த, மகரிஷிகள் சொல்லிய தெய்வங்களை எல்லாம், தேவர்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் ஆழ்வார்கள் எந்த தெய்வங்களை நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள் என்றால், ஆழ்வாருடைய பாசுரங்களை நாம் படித்துக் கொண்டு வரும்பொழுது திரு அல்லிக்கேனே கண்டேனே, அரங்கமா நகருளோனே என்று நம்முடைய பூலோகத்திலே, அதுவும் நம்முடைய திராவிட தேசத்திலே கோவில் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய பார்த்தசாரதியும், திருவிடைந்தையிலே இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாளையும், ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதனையும், திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவனையும், திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய பக்தவத்சலனையும் எல்லோரும் சுலபமாக சென்று தரிசனம் செய்யக்கூடிய தெய்வங்களை நமக்கு காண்பித்து சென்றிருக்கின்றார்கள். அந்த கோவிலில் உள்ள எம்பெருமானை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு யோக பலம் தேவையில்லை, தபோபலம் தேவையில்லை, மந்திரபலம் தேவையில்லை. கேவலம் மனது தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. அவன் போக்கிரியோ, அயோக்கியனோ, கல்வனோ, மூடனோ, குடிகாரனோ, எத்தனை விதமான தீய ஒழுக்கங்களை உடையவனாக இருந்தாலும் கூட அவன் கூட அந்த தேவாலயத்திலே சென்று அந்த இறைவனை சுலபமாக பார்க்க முடிகின்றது. அவன் ஒரு கால் போகாவிட்டாலும் கூட
உற்சவாதி காலங்களிலே இறைவனே வீதி உலா வருகின்றான். வீதி உலா வரக்கூடிய காலங்களிலே இறைவனே அவனை பார்த்து விடுகின்றான். ஆகவே ஆழ்வார்கள் காண்பிக்கக்கூடிய தெய்வம் என்பது மகர்ஷிகள் காண்பிக்கக்கூடிய தெய்வத்தை காட்டிலும் சிறந்தது. ஏனென்றால் எல்லோராலும் சுலபமாக ஊனக்கண்களாலே பார்க்கக்கூடியது. ஆகவே மகர்ஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள். அடுத்ததாக ஒரு காரணம் சொல்கின்றார்கள். இந்த மகர்ஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் வேறு ஒரு விதத்திலும் உயர்ந்தவர்கள். வேறொரு விதத்திலும் எந்த விதத்திலும் உயர்ந்தவர்கள் என்றால், மகர்ஷிகளை எடுத்து பார்க்கும் பொழுது அநேக மகர்ஷிகள் ஒரே காலகட்டத்திலே, அதாவது சமகாலத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அகஸ்தியருடைய காலம், விஸ்வாமித்தருடைய காலம், வசிஷ்டருடைய காலம் என்று எடுத்து பார்க்கும் பொழுது பல மகரிஷிகள் ஒரே சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் உண்டு. இத்தகைய மகரிஷிகள் சமகாலத்திலே வாழ்ந்தவர்களாக இருந்த போதிலும் கூட அவர்கள் சொல்லக்கூடிய கருத்திலே ஒற்றுமை இல்லை. சித்தாந்தம் என்று எடுத்து பார்த்தால், அதாவது தத்துவம் என்று எடுத்து பார்த்தால், ஒரு மகாத்மா அத்வைதம் என்று சொல்லுவார். இறைவனும் நீயும் ஒன்றுதான் என்று சொல்லுவார். இறைவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லுவார். மற்றொரு மகாத்மா அல்ல அல்ல தவறு இது விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லுவார். மற்றொரு மகாத்மா அல்ல தவறு துவைத்தம், நீ வேறு இறைவன் வேறு, ஒரு காலம் நீ இறைவனாக ஆக முடியாது என்று சொல்லுவார். தத்துவத்திலே வித்தியாசம். தத்துவத்திலே அவர்கள் காண்பிக்கக்கூடிய தத்துவத்திலே பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. இறைவனை அடையக்கூடிய வழியிலும் ஒவ்வொரு விதமான மார்க்கத்தை, ஒருத்தர் யோகம்தான் வழி என்று சொல்லுவார். இந்த யோகத்திலே சென்றால்தான் இறைவனை அடைய முடியும், வேறு ஒரு வழி கிடையாது என்று சொல்லுவார். மற்றவரோ அப்படியெல்லாம் இல்லை, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். இன்னொரு மகரிஷியோ அதெல்லாம் இல்லை, நீ கர்மா அனுஷ்டானங்களை, நீ கர்மாக்களை ஒழுங்காக செய்தால்தான் இறைவனை அடைய முடியும் என்று சொல்லுவார். இப்படி மகரிஷிகள் சொல்லக்கூடிய தத்துவம், அவர்கள் காண்பிக்கக்கூடிய வழி சிறிய விஷயங்களிலிருந்து ஆரம்பித்து, ஒரு மகரிஷி இன்றைக்கு தான் அமாவாசை என்று சொல்லுவார். மற்றொரு மகரிஷி அல்ல அல்ல மறுநாள் தான் அமாவாசை என்று சொல்லுவார். சிறிய விஷயத்திலிருந்து ஆரம்பித்து பெரிய விஷயம் வரையும் அவர்களிடம் ஒருமித்த ஒரு கருத்து இல்லை. அவர்கள் பலவிதத்திலும் வித்தியாசப்படுகின்றார்கள். ஆனால் அந்த மகரிஷிகள் அநேகம் பேர் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். சமகாலத்தை சேர்ந்தவர்களாக இருந்த போதிலும் கூட அவர்களுடைய கருத்திலே ஒரு ஒருமித்த கருத்து இல்லாதிருப்பதை நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த ஆழ்வார்களுடைய காலத்தை எடுத்து பார்க்கும்போது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்ற 10 ஆழ்வார்கள். இந்த 10 ஆழ்வார்களிலே நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் சமகாலம், பெரியாழ்வாரும் ஆண்டாளும் சமகாலம். இந்த 12 ஆழ்வார்களிலே இந்த 10 ஆழ்வார்களை மிகவும் முக்கியமாக நாம் சொல்லுகின்றோம். இந்த 10 ஆழ்வார்கள் ஏன் அவதாரம் செய்தார்கள் என்றால், இறைவனுடைய அவதாரம் 10 அல்லவா? அந்த தசாவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்தினுடைய பெருமையை சொல்வதற்காக இந்த 10 ஆழ்வார்களும் அவதாரம் செய்தார்கள். ஆழ்வார்கள் 12 என்று சொல்லுவதும் உண்டு, மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் சேர்த்து. இந்த ஆழ்வார்களுடைய கிரமத்தை, வரிசை கிரமத்தை நாம் சொன்னோம். இந்த ஆழ்வார்கள் அனைவரும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. மதுரகவி ஆழ்வாரையும் நம்மாழ்வாரும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்கள், பெரிய ஆழ்வாரும் ஆண்டாளும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்கள். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பல காலகட்டத்தை சேர்ந்தவர்கள். பல காலகட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்த போதிலும் கூட இவர்களுக்கு அடைய வேண்டிய லட்சியம் என்று எதை சொல்லுகின்றார்களோ, எதை ஒருவன் மனிதனாக பிறந்தவன் அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ, அல்லது அந்த எதை லட்சியம் என்று காண்பித்து அதை அடைவதற்கான வழியை சொல்லுகின்றார்களோ, அதில் இரண்டிலும் இவர் இந்த 12 ஆழ்வார்களுக்குள்ளே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இவர்கள் எதை காண்பிக்கின்றார்கள் என்றால், அடைய வேண்டிய பொருள் என்ன என்றால் ஸ்ரீமன் நாராயணன். அடைய வேண்டிய பொருள் என்றால் நாராயணன். இந்த 12 ஆழ்வார்களுக்கு அதிலே கருத்து வேறுபாடு இல்லை. அந்த நாராயணனை அடைவதற்கு என்ன மார்க்கம் என்றால் நாம சங்கீர்த்தனம், இறைவனை பாடுதல் என்பதிலும் இந்த 12 ஆழ்வார்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. அப்போ அடைய வேண்டிய பொருள் என்பதிலும், அந்த அடைய வேண்டிய பொருளை அடைவதற்கான வழி என்பதிலும் இந்த 12 ஆழ்வார்களுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை.
இந்த ஆழ்வார்கள் சமகாலத்தை சேர்ந்த